தெருநாய்களால் அவ்வப்போது பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வரும் சூழலில் பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மத்திய அரசுக்கு இறுதிக்கேடு வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கண்ணதாசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கண்ணதாசன். மத்திய அரசுக்கு இறுதிக்கேடு விதித்து உத்தரவிட்ட உயர்நீதிமன்றத்தின் விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜேஷ். தெருநாய் பிரச்சனையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய அரசிற்கு இறுதிக்கெடு விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தெருநாய்களிடமிருந்து பொதுமக்களை பாதுகாப்பது தொடர்பான வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற பொது இடங்களிலெல்லாம் இனப்பெருக்க கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைக்காக பிடிக்கப்படும் நாய்களை மீண்டும் அதே பகுதியில் விடாமல் பராமரிப்பு மையங்களுக்கு அனுப்ப வேண்டும் என உத்தரவிட்டிருக்கின்றனர். அனைத்து மாவட்டங்களிலுமே போதுமான இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையங்களை ஏற்படுத்த வேண்டும். தடுப்பூசி மையங்களில் போதுமான கால்நடை மருத்துவர்கள், ஊழியர்களை நியமிக்க வேண்டும். கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் எல்லாம் சுற்றித் திரியக்கூடிய தெருநாய்களை அந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட உத்தரவுகளை எல்லாம் பிறப்பித்திருக்கின்றனர். இந்த உத்தரவுகளை அமல்படுத்துகின்ற வகையில அனைத்து உயர்நீதிமன்றங்களும் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்து கண்காணிக்க வேண்டும் என்றும் இந்த உத்தரவில் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த உத்தரவின் அடிப்படையில் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு, புதுச்சேரி மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுகளுக்கும் உத்தரவிட்டிருந்தார்கள். தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் கேட்கப்பட்டிருந்தது. இதை கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் கடந்த முறையும் கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றத்திற்கு இது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டியுள்ளது என தெரிவித்திருந்தார்கள். அறிக்கை சமர்ப்பிக்க மத்திய அரசுக்கு 2 வாரங்கள் இறுதிக்கெடு வழங்கிய நீதிபதிகள் எந்த அவகாசமும் மேற்கொண்டு வழங்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்து இந்த விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றனர். ராஜேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணதாசன்.